பரிணாம வளர்ச்சி. இன்றைக்கு இந்த உலகையே கட்டியாலும் உயிரினமா இருக்கும் மனிதனின் பரிணாம வளர்ச்சி இன்னும் 10 லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருக்கும்? சுற்றுப்புற சூழல் மற்றும் உணவு முறையால தான் மனிதர்களுடைய உடல் நாளுக்கு நாள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருந்தது. இந்த பரிணாம வளர்ச்சி ஏதோ ஒரே நாள்ல நடக்கல. மனிதன் 4 கால் உயிரினமா இருந்ததிலிருந்து இப்போ மனிதன் இருக்கிற உருவத்திற்கு முழுமையா மாறவே சுமார் 5 கோடி ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கு. சரி, இதற்கு பிறகும் மனிதனுடைய உடல் பரிணாம வளர்ச்சி அடையுமான்னு கேட்டா எஸ், நிச்சயமா மனிதனுடைய உடல் பரிணாம வளர்ச்சி அடையும். இதுவரை மனித உடலின் பரிணாம வளர்ச்சிக்கு சுற்றுப்புற சூழலும் உணவு முறையும் தான் காரணமா இருந்தது. ஆனா இதற்கு பிறகு உணவு முறை, சுற்றுப்புற சூழல் மற்றும் அதை விட முக்கியமா தொழில்நுட்பம் மனித உடலில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. சரி, இந்த மாற்றம் எப்படியெல்லாம் இருக்கும்? மனித உடல் உறுப்புகளில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? இல்ல மனிதன் இப்ப இருக்கிற உருவத்திலிருந்து இன்னொரு உருவத்திற்கு மாறுவானா? எதிர்கால மனிதனின் பரிணாம வளர்ச்சி பயங்கரமாகவும் அச்சுறுத்தும் வகையிலும் இருக்க போது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். மனிதனுடைய எதிர்கால பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, மனிதன் 4 கால் உயிரினத்திலிருந்து எப்படி இப்போ இருக்கிற உருவத்திற்கு மாறினான் அப்படிங்கறத சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். சுமார் 6 கோடி ஆண்டுகளுக்கு பின்பு, அதாவது டைனோசர்கள் முற்றிலும் அழிந்த பிறகு சுமார் 5 கோடி முதல் 6 கோடி ஆண்டு காலகட்டத்துல மனிதன், சிம்பான்சி, உராங்குட்டான், கொரில்லான்னு இதற்கெல்லாம் மூதாதையரான 4 கால் உயிரினம் மெல்ல மெல்ல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த 4 கால் உயிரினமானது பெரும்பாலும் மரத்துலதான் வாழும். மரத்தில் இருக்கும் பழங்களை மட்டும்தான் சாப்பிட்டு உயிர் வாழும். அப்படிங்கறதால இந்த உயிரினங்கள் நிலத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லாம போயிருக்கு. அதோடு இந்த 4 கால் உயிரினமானது ஆப்பிரிக்க கண்டத்துலதான் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த உயிரினங்கள் வாழ்ந்த காலகட்டத்துல ஆப்பிரிக்க காடுகள் செழிப்போட இருந்திருக்கு. ஆப்பிரிக்க காடுகள் செழிப்போட இருந்ததாலதான் இந்த 4 கால் உயிரினம் நிலத்திற்கு வராம தனக்கு தேவையான உணவுகள், அதாவது மரத்தில் கிடைத்த பழங்களை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்கு. ஆனா காலம் போக போக பூமிக்கடியில் ஏற்பட்ட தொடர் மாற்றத்தால் ஆப்பிரிக்க டெக்டோனிக் பிளேட்டும் அரேபியன் டெக்டோனிக் பிளேட்டும் ஒன்று சேர்ந்திருக்கு. இதன் மூலமா கிழக்கு ஆப்பிரிக்காவில சுமார் 5600 கிலோமீட்டர் நீளம் கொண்ட மிகப்பெரிய மலைத்தொடர் உருவாகி இருக்கு. அதோடு இந்த மலைத்தொடர் தான் மனிதன் உருவாக முக்கிய காரணமா இருந்திருக்கு. ஏன்னா ஆப்பிரிக்க கிழக்கு பகுதியில இந்த மலைத்தொடர் உருவாகிய பிறகு அரேபிய கடலில் இருந்து வந்த ஈரப்பதமான காற்றை இந்த மலைத்தொடர் தடுத்ததால ஆப்பிரிக்க காடுகளில் மழை வராம செழிப்பா இருந்த காடுகள் வறண்டு போயிருக்கு. இதனால காடுகளின் அடர்த்தி குறைந்து போனது மட்டும் இல்லாம 4 கால் உயிரினத்திற்கு தேவையான உணவுகளும் கிடைக்காம போயிருக்கு. இதற்கு பிறகுதான் இதுவரை மரத்தில் வாழ்ந்த 4 கால் உயிரினத்திற்கு தேவையான உணவு கிடைக்காததால நிலப்பரப்பிற்கு வந்து உணவுகளை தேட ஆரம்பிச்சிருக்கு. இப்படியே காலம் போக போக இந்த 4 கால் உயிரினத்திலிருந்து கொரில்லா, சிம்பான்சி, உராங்குட்டான், மனிதனுடைய மூதாதையர்னு எல்லாமே பிரிய ஆரம்பிச்சிருக்கு. சுமார் 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான் அந்த 4 கால் உயிரினத்திலிருந்து பிரிந்த மனிதனின் மூதாதையரான ஆஸ்ட்ரலோபித்தகஸ் அப்படிங்கிற ஒரு குழு தான் முதலா 2 கால்கள்ல மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிச்சது. இந்த ஆஸ்ட்ரலோபித்தகஸ் அப்படிங்கிற உயிரினம் 2 கால்களை நடப்பதற்கு தூண்டுதலா இருந்தது. இந்த உயிரினம் சேகரித்த உணவுகளை அங்கேயே சாப்பிட முடியாது. ஏன்னா மற்ற விலங்குகளால இந்த உயிரினத்திற்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கறதால இந்த உணவுகளை மரத்திற்கு மேல எடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த நேரத்துலதான் சேகரித்த உணவுகளை 4 கால்களை தூக்கிட்டு போக முடியாது அப்படிங்கறதால முன்கால்களை பயன்படுத்தி பழங்களை பிடித்தும் பின்கால்களை பயன்படுத்தி மெல்ல மெல்ல நடக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. சோ இப்படிதான் மனிதனின் மூதாதையர்கள் மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு பிறகு காலம் போக போக உணவு பற்றாக்குறையால் இறந்த விலங்குகளின் மாமிசத்தை சாப்பிடுவது, பிறகு விலங்குகளை வேட்டையாடி சமைத்து சாப்பிடுவது போன்ற காரணங்களால் மனித உடல் மெல்ல மெல்ல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுவரை சொன்னது எல்லாமே சுற்றுப்புற சூழல் மற்றும் உணவு முறையால தான் மனிதனின் உடல் பரிணாம வளர்ச்சி அடைந்தது. ஆனா இதற்கு பிறகுதான் மனிதனின் உடலில் தொழில்நுட்பம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. இப்போ இன்றைய காலகட்டத்திலிருந்து சுமார் 5000 ஆண்டுகள் முன்னோக்கி எதிர்காலத்திற்கு போலாம். இந்த காலகட்டத்தில் இருக்கிற மனிதர்களோட உடல்ல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்குமான்னு கேட்டா இல்ல. இப்போ நம்ம என்ன தோற்றத்துல இருக்கிறோமோ அதே தோற்றத்துல தான் அவர்களும் இருப்பார்கள். என்னதான் அவர்களுடைய உடல்ல மாற்றம் ஏற்படலனாலும் அவர்கள் நம்மை விட ஆரோக்கியமாகவும் உயரமாகவும் வலிமையாகவும் இருப்பாங்க. இதற்கு காரணம் அவர்கள் சரியான உணவை சாப்பிடுவதும் ஆரோக்கியமாக இருக்க உடற்பயிற்சி செய்வதும் தான் முக்கிய காரணமா இருக்கும். சரி, இந்த காலகட்டத்துல வேற ஏதாவது மாற்றம் இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா மாற்றம் இருக்கும். அதாவது இந்த காலகட்டத்துல தொழில்நுட்பம், குறிப்பா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துல மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம விண்வெளி பயணங்கள் அதிகமா இருக்கும். இதற்கு காரணம் இந்த காலகட்டத்துல செவ்வாய் கிரகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும். குறிப்பா மனிதர்கள் செவ்வாய் கிரகத்தில் குடியேறுவதற்கு ஏற்ற மாதிரி இடங்களை மாற்றி அமைச்சிருப்பாங்க. அதோடு இந்த காலகட்டத்தில் வாழ்கிற மக்களுக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று, அவர்கள் பூமியை தேர்ந்தெடுத்து பூமியிலேயே வாழலாம், அல்லது செவ்வாய் கிரகத்தை தேர்ந்தெடுத்து அங்கு போய் குடியேறலாம். இதற்கு பிறகுதான் பூமியில் வாழ்பவர்களாகட்டும் அல்லது செவ்வாய் கிரகத்தில் வாழ்பவர்களாகட்டும் இவர்களுடைய உடலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது.
போகுது. அடுத்ததா இப்பொழுது சுமார் 25,000 ஆண்டுகள் முன்னோக்கி போகலாம். இப்போ சுமார் 25,000 ஆண்டுகள் முன்னோக்கி சென்று எதிர்காலத்துல இருக்கிறோம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. அதோட இந்த காலகட்டத்துல தான் மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியில தொழில்நுட்பம் மிகப்பெரிய பங்கு வகிக்க போகுது. அதாவது இந்த காலகட்டத்துல குழந்தைகள் இயற்கையாக பிறப்பதற்கு பதிலாக ஒரு குழந்தை வடிவமைப்பாளரை வச்சு செயற்கையாக ஒரு குழந்தைய உருவாக்குவாங்க. அதோடு இந்த காலகட்டத்துல வாழ்கிற மக்களுக்கு அவர்களுடைய குழந்தை வருங்காலத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அவங்களே சூஸ் பண்ணுவாங்க. உதாரணமா இந்த காலகட்டத்துல நீங்க வாழ்ந்தா உங்களோட குழந்தை யாரா இருக்கணும், எப்படி இருக்கணும், அதோட உங்க குழந்தையோட முடி மற்றும் கண் எப்படி இருக்கணும், முக்கியமா குழந்தைகளோட மூளைத்திறன் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கறத நீங்களே சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இதன் மூலமா சில நோய் மற்றும் ஒவ்வாமையை கூட இவர்களால தடுக்க முடியும். ஒரு வகையில இப்ப கூட இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதும் ஒவ்வாமையை கட்டுப்படுத்துவதற்கான மருத்துவமும் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா எதிர்காலத்துல இது இன்னும் மேம்பட்டு இருக்கும். அடுத்ததா இந்த காலகட்டத்துல சைபோர்க்கான தொழில்நுட்பத்துடன் மனிதர்கள் கலக்க ஆரம்பிப்பாங்க. இத கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா மனித உடலுடன் உணர்ச்சிகளோடு கூடிய செயற்கையாக உருவாக்கப்பட்ட பாகங்களை பொருத்துவாங்க. அதாவது அவர்களோட இயற்கையான கைகளுக்கு பதிலா உணர்ச்சிகள் நிறைந்த செயற்கையான கைகளை பொருத்துவாங்க. உதாரணமா இந்த செயற்கையான கை எப்படி இருக்கும்னா இயற்கையான கையை தொடும்போது எந்த மாதிரியான உணர்ச்சியை தருமோ அதே மாதிரியான உணர்ச்சியை இந்த செயற்கையான கைகள் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த செயற்கையான கைகளை நம்ம நினைக்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் சைபர் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இவர்கள் இயற்கையான கண்களுக்கு பதிலா செயற்கையான கண்களை உருவாக்கி பொருத்துவாங்க. அதோட அவங்க மூளையில செயற்கை நுண்ணறிவு சிப்பை கூட பொருத்துவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க மூளையில ஒரு செயற்கை நுண்ணறிவு சிப் பொருத்தப்பட்டு அந்த சிப் மூலமா உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களும் நீங்க நினைக்கும் போது உடனுக்குடனே கொடுத்தா எப்படி இருக்கும்? இந்த உலகத்திலேயே நீங்க தான் மிகப்பெரிய அறிவாளியா இருப்பீங்கல்ல. அதோட இவங்க உடம்புல செயற்கையான உடல் பாகங்கள் செயற்கையான நுண்ணறிவு சிப்புகள் பொருத்தப்பட்டதால இவங்க ரொம்ப புத்திசாலியாவும் ரொம்ப வலிமையாவும் இருப்பாங்க. இத கேட்கும் போதே ஆச்சரியமாவும் கொஞ்சம் பயமாவும் இருக்குல்ல. ஆனா எதிர்காலம் இதை விட இன்னும் பயங்கரமா இருக்க போது. வாங்க இங்கிருந்து இன்னும் 1,00,000 ஆண்டுகள் முன்னோக்கி எதிர்காலத்திற்கு போகலாம். இந்த காலகட்டத்தில் வாழ்கிற மக்களுக்கு கண்கள் மற்றும் தலைகள் கொஞ்சம் பெருசா இருக்கும். இதற்கு காரணம் என்னன்னா இவர்கள் அதிகமான விண்வெளி போன்ற பல்வேறு சூழல்கள்ல வாழ்ந்திருப்பாங்க. இதனால இவர்களுடைய கண்கள் இயற்கையாவே கொஞ்சம் பெருசா இருக்கும். அதோட இவர்களுடைய பெரிய கண்கள் குறைந்த ஒளி சூழலில் இருக்கும் பொருட்களை கூட நன்றாக பார்க்க அனுமதிக்கும். அடுத்ததா இந்த காலகட்டத்தில் செவ்வாய் கிரகத்தில் இருப்பவர்கள் தலைமுறையா வாழ்ந்திருப்பாங்க. இதனால அவர்களுடைய உடலில் மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கும். செவ்வாய் கிரகத்தில் குறைந்த ஈர்ப்பு விசை இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த குறைந்த ஈர்ப்பு விசை அவர்களோட எலும்பு அடர்த்தி மற்றும் தசைகள்ல பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கும். அதாவது குறைந்த ஈர்ப்பு விசையால் அவர்கள் உயரமாகவும் மூட்டுகள் நீண்டும் இருக்கும். அதோட இங்க வளிமண்டலம் இல்லாததால இவர்கள் டன் கணக்கான கதிர்வீச்சை அனுபவிச்சிருப்பாங்க. இந்த கதிர்வீச்சு ரொம்பவே கடுமையா இருக்கும். ஆனா காலம் போக போக இந்த சூழ்நிலைக்கு அவர்களுடைய உடல் மெதுவா பரிணாம வளர்ச்சி அடையும். இந்த பரிணாம வளர்ச்சியில மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா மனிதர்களின் உடல் குறிப்பிடத்தக்க மாற்றம் அடைய மில்லியன் கணக்கான ஆண்டுகள் ஆகும். இதனால அவர்களுடைய உடல் செவ்வாய் கிரகத்தில் சூழ்நிலைக்கேற்ப முழுமையா மாறி இருக்காது. மேலும் செவ்வாய் கிரகத்தில் உயிர் வாழ்வதற்கு புதிய பண்புகளை அவர்கள் உருவாக்க வேண்டியிருக்கும். சோ இதை சரி செய்ய அவர்களே அவர்களின் உடலில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்வாங்க. அடுத்ததா இங்கிருந்து சுமார் 2,50,000 ஆண்டுகள் முன்னோக்கி எதிர்காலத்திற்கு போகலாம். இந்த காலகட்டத்துல தொழில்நுட்பத்தின் மூலமா மாறிட்டே இருப்பாங்க. ஆனா இதை விட அடுத்த நிலைக்கு போய் உடலையே மாற்றி அமைப்பாங்க. அதாவது மேம்பட்ட மரபணு கையாளுதலுடன் அவர்களுடைய டிஎன்ஏவே மாத்துவாங்க. விஞ்ஞானிகள் இந்த தொழில்நுட்பத்தை ஏற்கனவே பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா 2,50,000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த காலகட்டத்தில் மனிதன் பிறப்பதற்கு முன்பு, அதாவது கருவறையில் இருக்கும் போதோ அல்லது பிறந்த பிறகோ கூட வெவ்வேறு மரபணுக்களை மாற்றவும் திருத்தவும் மற்றும் சேர்க்கவும் முடியும். செவ்வாய் கிரகத்தில் இருப்பவர்களும் கதிர்வீச்சு அவர்களின் உடலுக்கு தீங்கு விளைவிக்காதபடி மரபணுக்களை மாற்றுவாங்க. இந்த மரபணு மாற்றம் செய்வதால் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்களாகவும் அதிக நோய் எதிர்ப்பு சக்தியோடும் இருப்பாங்க. கடைசியா எல்லா வகையான பண்புகளும் இருக்கிற மாதிரி இவர்களோட உடலை மாற்ற முடியும். இந்த மரபணு மாற்றம் இதோட நிக்க போறதில்ல. இதை விட இன்னும் பயங்கரமா இருக்க போது. வாங்க இங்கிருந்து இன்னும் 5,00,000 ஆண்டுகள் முன்னோக்கி சென்று எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம்.
இந்த காலகட்டத்துல மரபணு மாற்று விஷயத்துல மனிதன் ரொம்ப மேம்பட்டு இருப்பான். அதாவது விஞ்ஞானிகள் பள்ளியின் மரபணுவையும் மனிதனுடைய மரபணுவையும் ஒன்றிணைத்து கை கால்களை மீண்டும் வளர்க்கவும் தேவைப்பட்டா புதிய உறுப்புகளை உருவாக்கவும் முடியும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க கை கால்கள் வெட்டப்பட்டு மீண்டும் வளர்ந்தாலோ அல்லது உடல் உள்ளுறுப்புகள் செயலிழந்த பிறகு அதற்கு பதிலாக புதிய உடல் உறுப்புகள் பொருத்தப்பட்டு உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப பிரமிப்பா இருக்கும்ல. இந்த மாற்றம் இதோட நிக்க போறதில்ல, இதை விட இன்னும் பயங்கரமா இருக்க போது. வாங்க இங்கிருந்து இன்னும் 10 லட்சம் ஆண்டுகள் முன்னோக்கி எதிர்காலத்திற்கு போகலாம். இந்த காலகட்டத்துல டன் கணக்கான மரபணு எடிட்டிங் செய்து மரபணு மாற்று துறையில மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அதாவது இந்த மரபணு மாற்று முறையால இயற்கையாகவே அவர்கள் விரும்பும் தோற்றத்தை மாற்ற முடியும். உதாரணமா அவர்களுக்கு தேவைப்படும் போது தோல் நிறத்தையோ அல்லது உடல் தோற்றத்தையோ மாற்றிக்கலாம். இதை கேட்கவே ரொம்ப பயமா இருந்தாலும் எதிர்கால பூமியின் சுற்றுப்புற சூழல் மற்றும் விண்வெளியில் வாழ இது போன்ற மரபணு திருத்தம் அவசியமாக தேவைப்படும். அதோடு பூமி மற்றும் செவ்வாய் கிரகத்தின் சூழல்கள் மிகவும் வேறுபட்டவை. மேலும் இந்த வெவ்வேறு சூழல்களில் மனிதர்கள் வாழ்வதால் வெவ்வேறு தேவைகள், வெவ்வேறு ஆசைகள் இருக்கும். இதனால் இடத்தின் சூழல்களுக்கு ஏற்ப உடலை மாற்றிக்கொள்வார்கள். அடுத்ததா காலம் போக போக இந்த உடல் உறுப்பு மாற்று முறையால் தங்களுக்கு தேவைப்படும் போது தேவையான உடல் உறுப்புகளை மாற்றுவதன் மூலமாகவும் மரபணு மாற்று முறையாலும் சைபர்க் முறையாலும் மரணமே இல்லாத நிலையை கூட மனிதர்கள் அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோல சொன்னது எல்லாமே அனுமானமா யூகிக்கப்பட்டதுதான். அதோட இதை ஒரு ஃபேண்டசி படம் பார்த்த மாதிரி தோணலாம். ஆனா எதிர்காலத்துல இதெல்லாம் நடக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த காலகட்டத்தில் நீங்க வாழ்ந்து உங்களுக்கு மரணமே இல்ல அப்படின்னு ஒரு நிலை இருந்தா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.